மேட்ச் பாந்தை ராயல் கிங்ஸ் வர்சஸ் வடபன்பரிப்பு. இதுவும் 6 ஓவர் மேட்ச் தாங்க. லெக் பைஸ் கிடையாது, பைஸ் உண்டு. காமன் பவர் பிளே 2 ஓவர், 5 பவுலர் யூஸ் பண்ணுவாங்க. பாந்தை அணி ராயல் கிங்ஸ் டாஸ் வெற்றி பெற்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்துள்ளது. வடபம்பரிப்பு பேட்டிங்கை வடபம்பரிப்பு அன்னைக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சஜார்மன், ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக் யாஸ். பாந்தை அணியிலேருந்து ஃபர்ஸ்ட் பவுலர் வந்து வினோத். இந்த போட்டிக்கு நடுவர்கள் பேபி மற்றும் குணா. அருமையான பந்து வச்சு ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்குங்க பவுலர் வினோத்துக்கு. ஓவர் இரண்டாவது பந்து அகலப்பந்து. நல்ல ஹைட்ல போயிருக்குங்க. சான்ஸ் ஃபார் ஒரு தட்டி பிடிச்சாருங்க கேட்ச. வெல் டேக்கன் ஃப்ரம் த ஃபீல்டர். முதல் விக்கெட்டை இழந்தது வடபம்பரிப்பு அணி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மாலிக். நல்லா ஸ்டார்ட் கிடச்சிருங்க ஃபர்ஸ்ட் ஓவருக்கு. நல்ல ஆப்ஷன் அடிச்சிருக்காருங்க. பால் போல, ஒரு ரன் மட்டுமே. அகலப்பந்து ஃபர்ஸ்ட் எக்ஸஸ் வைடில் வந்திருக்கு. சுவிட்ச் ட்ரை பண்ணாரு, ஆனால் அது ஒரு டாட் பால். நல்லா காத்தடிக்குதுங்க. நல்ல ஷாட். 4 ரன்கள். முதல் பவுண்டரி பதிவு செய்கிறார்கள்ப்பா வடபம்பரிப்பு அணி. ஃபர்ஸ்ட் 4 மாலிக் பேட்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் பந்து நல்ல டாஸ் எடுத்திருக்காரு. ஃபீல்டர் இருக்காரு, நல்ல ஒரு ஃபீல்டர். ஒரு ரன். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8. ஒரு விக்கெட் இழப்பிற்கு வடபம்பரிப்பு அணி. ராயல் கிங்ஸ் அணிக்காக அடுத்த பவுலர் ரஞ்சித். நல்ல லெக் சைடில் தட்டிட்டு இருக்காருங்க. ஆனால் அவங்க கல்லில் பட்டு எங்கேயோ போயிருக்கு. 2 ரன் ஓடிடுவாங்க. 2 ரன்ஸ். நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். டாட் பால். நல்ல இடத்துல போட்டுக்காருங்க. லைட்டாக பவுன்ஸ் வேரியேஷன் இருந்தால் அது டாட் பால். மூன்றாவது பந்து டாஸ் பால். நல்ல ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்ல. 6 ரன்கள். முதல் 6 பதிவு செய்கிறாருப்பா வடபம்பரிப்பு அணி. அகலப்பந்து ஒன் மோர் வைட். கண்டினியூஸா 2 வைடுங்க. நல்ல ஷாட்டுங்க. பேக் டு பேக் 6ங்க. ஆடியன்ஸ் கேட்ச் பிடிச்சி போடுறாருப்பா. நல்ல 6. ஹார்டிக் 6 பதிவு செய்வாரா யாஸ் வடபம்பரிப்பு அணிக்காக. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். டாட் பால். இரண்டாவது ஓவரின் கடைசி பந்து. நல்லா அடிச்சுக்காருங்க. ஃபைனல் லெக்கில் போயிருக்கு. டெஃபினட்டா 4. எஸ், 4 ரன்கள். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 28. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. பாந்தை ராயல் கிங்ஸ் அணிக்காக
சதீஷ் 3வது ஓவர் அகலப்பந்து. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட், கீப்பர் பின்னாடி போனதால் அது 4 ரன்கள் பைஸில் கிடச்சிருக்குங்க. எக்ஸ்ட்ரா 5 ரன்ஸ் கிடச்சிருக்கு அந்த பாலுக்கு. நல்ல அடிக்கப்பட்ட பந்துங்க. சான்ஸ், நாட் அவுட், 1 ரன். நல்ல ஷாட்டுங்க, ஒரு பிக்கப் ஷாட் போல எடுத்தாருங்க, லாங் பிச் போல. என்ன ஷாட், எங்கே அடிச்சிட்டாருங்க. 1 more 6 ஃப்ரம் யாஸ் பேட்லேருந்து. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். ஒரு 6 கொடுத்தாலும் அடுத்த பால் டாட் வச்சிட்டாருங்க. நல்ல ஷாட்டுங்க, 1 more 6ங்க. லெக் சைடில் பாலை பிக் பண்ணாலே போதுங்க, கண்டிப்பாக அது 6 போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு காற்று அடிக்குதுங்க. நல்ல சுவிட்சில் ட்ரை பண்ணாருங்க, அதுவும் 6. இந்த ஓவரில் மட்டும் 3 6 பதிவு செஞ்சுருக்காங்கப்பா வடப்பம்பரி பண்ணி. 1 more ஷாட்டுங்க, ஃபைன் லெக்கில் பால் கொத்தினாலே அங்கே 1 pitch பவுண்டரி. 4 ரன்கள். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 56பா. 1 விக்கெட் இழப்புக்கு. போந்தை ராயல் கிங்ஸ் அணிக்காக கோகுல் அடுத்த ஓவரை வீச வருகிறார். நல்ல ஷாட்டுங்க, சான்ஸ், டெஃபினட்டாக கேட்ச் நினைக்கிறேன். எஸ், வெல் டேக்கன் ஃப்ரம் த ஃபீல்டர், ஃபார்வர்ட் ஃபீல்டர். மாலிக் தனது விக்கெட்டை இழந்துள்ளார். அடுத்த பேட்ஸ்மேன் ஆஷிக். நல்ல ஷாட்டுங்க, வந்த மொதல் தூக்கி எங்கே அடிச்சுக்காங்க. சரியான ஹைட் போயிருங்க, நல்ல டிஸ்டன்ஸும் போயிருக்குங்க. 6 ரன்கள். வந்த பந்தே 6 எங்கே அடிச்சிட்டாருங்க. நல்ல ஷாட்டுங்க எகெயின். அவர் அடித்து ஒரு பாதினா அடிக்கிற காத்து கொண்டு போத்து இன்னொரு பாதிங்க. பேக் டு பேக் 6. முதல் ஆர்டிக் 6ஐ பதிவு செய்வாரா ஆஷிக் அவருடைய பேட்லேருந்து. நல்ல ஷாட்டுங்க, சான்ஸ், ஹார்டிக் 6ங்க. முதல் ஆர்டிக்கை பதிவு செய்துள்ளாருங்க. அவர் கமிட்டி சார்பாக 100 ரூபாய் வழங்கப்படும். அடிக்கிற அடியெல்லாம் இடி போல அடிக்கிறாருங்க. 3 6ங்க, வந்த 3 பந்துக்கு 3 6ங்க. எகைன் ஒரு ஷாட்டுங்க. என்ன அடிங்க, எப்பா வலிச்சு எங்கே அடிக்கிறாருங்க. லாங்கஸ்ட் 6ங்க. வழி பிதுங்கி இருக்காருங்க பவுலர், என்ன பண்றது தெரியாம. ஆஷிக் ஃபேஸ் பண்ண 4 பந்துகளுக்கு 4 6 எடுத்துடலாங்க. சரியான அடி. ஓவரின் கடைசி வந்து மீண்டும் ஒரு ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்ல, அதுவும் 6ங்க. 5 பந்துகளுக்கு 5 6 பதிவு செய்துள்ளார் ஆஷிக். கண்டினியூஸ்ல அடிச்சிருக்காருங்க, எப்பா வெல் பேட்டிங் ஃப்ரம் வட புன்பரிப்பு. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 86. 2 விக்கெட் இழப்பு இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் ஓவரில் 20 ரன் கம்மியாக போனது, அதுக்கப்புறம் 2 ஓவருக்கு 28 வந்தது. 3வது ஓவருக்கு 28 ரன் இவங்க கொடுத்தாங்க. அடுத்து 30 ரன், ஒரு ஓவர் விக்கெட் ஃபர்ஸ்ட் பால். அடுத்து 5 பாலையும் 6 அடிச்சுக்காருப்பா. 6 லைன், அதுவும் இல்லை 6 லைனுக்கு இல்லைங்க, 6 அவுட் எங்கேயே துரத்திருக்காருங்க. 5வது ஓவர் சிங்கிள் நினைக்கிறேன் கண்டிப்பாக. கேப்பில் போயிருக்குங்க. 4 ரன்கள் செல்லமாக தான் தட்டி விட்டார், ஆனால் அது கேப்பில் போன காரணத்தால் 4 ரன்களுங்க. யாஸ் பேட்லேருந்து தனது அணிக்காக 2வது ஓவரை வீசுகிறார் வினோத். சுவிட்சில் ட்ரை பண்ணாருங்க, அதுவே எங்கேயாத்தி கழிச்சிட்டாருங்க. என்ன அடிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்கெல்லாம் நாடுறாங்க. எப்பா அவர் அந்த பக்கம் அடிக்கிறாரு, இவர் இந்த பக்கம் அடிக்கிறாருங்க.
டெஃபினட்டாக சிங்கிள். நல்லா ட்ரை பண்ணார், 6 மிஸ் ஆகிடுச்சிங்க, அதனால் ஒரு ரன்னாக மாறியது. ஆஷிக் 6வது பந்தினை ஃபேஸ் பண்ணாருக்கா, 6 அடிப்பாரா? 6 பந்துகளுக்கு 6 6 என்ற விதத்தில் அடிப்பாரா? நல்ல ஒரு பந்து வச்சிங்க வினோத் வந்து. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். லாஸ்ட் 2 பால்ஸ் இன் தி ஓவர். நல்ல ஷாட்டுங்க, போன பால் விட்டாருங்க, ஆனால் இந்த பால் வெல்த் வாங்கிட்டாருங்க, எங்கேயோ அடிச்சுக்காருங்க. இதையும் ஒவ்வொரு ஷாட்டும் 100 மீட்டருக்கு மேலே போதுங்க. 1 more 6 ஆஷிக் பேட்லேருந்து. 5வது ஓவர் கடைசி பந்து. டாஸ் பால் எடுத்திருக்காரு, லோட்டாஸாக தான் எடுத்திருக்காரு. 4 ரன்களுங்க. பேட்டில் எடுத்தாலே 4-6 தாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு விண்டு இருக்குங்க லெக் சைடில். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 107, 3 விக்கெட் எடுப்புக்கு வடப்பம்பரி பணி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கடைசி ஓவர். நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட்டில் சான்ஸ், அதுவும் 6ங்க. முதல் பந்திலே திரும்ப 6 அடிச்சுக்காங்க யாஷ். 2வது பந்து ஒரு எட்ஜி, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு இருக்கு, அதனால 2 ரன். ரமேஷ் சுவிட்சிட்ல எடுத்தார். யாஷ் லெக் சைடில் மட்டும் இல்லைங்க, லெஃப்ட் சைடில் அடிக்கிறாருங்க, பொழக்கிறாருங்க. இப்போ அடிக்கல, பொழக்கிறாரு. ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்டு பார்த்துங்க, ஒரு கேட்சுக்கு ட்ரை பண்ணாரு, ஆனால் அதுவும் 6 ரன்கள். பேக் டு பேக் 6 பதிவு செஞ்சாருங்க யாஷ். மேபி ஒரு 40 ரன்னுக்கு டச் பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. கடைசி 2 பந்துகள் எங்கே அடிச்சுக்காருங்க, எங்க அம்மா என்ன ஷாட்டுங்க, அந்த மோட்டு மேலே போய் வந்துச்சுங்க. லாங்கஸ்ட் 6ங்க இந்த இன்னிங்ஸில். டார்கெட்டை நிர்ணயிக்கிற ஓவருங்க, லாஸ்ட் பால். இதுவும் சான்ஸ் ஃபார் ஸ்ட்ரைட்டில், இதுவும் மாறுங்க, 50 போட்டாருங்க யாஷ். 6 ஓவர் முடிவில் 140, 141 எடுத்தால் போந்தை ராயல் கிங்ஸ் வெற்றி. இந்த மேட்ச்சில் மட்டும் 2 பேர் ஆர்டிக் 6 அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கமிட்டி சார்பாக அன்பளிப்பு வழங்கப்படும். யாஷ் மற்றும் ஆஷிக் 2 பேர்த்துக்கும் ஆர்டிக் 6 அடித்ததுக்காக 200 ரூபாய், 100 ரூபாய் வீதம் 200 ரூபாய் வழங்கப்படுகிறது கமிட்டி சார்பாக. போந்தை அருள். செகண்ட் இன்னிங்ஸ் வடப்பம்பரி ஃபீல்டிங் வந்துட்டாங்க. 141 ரன்கு டார்கெட் ஃபார் போந்தை ராயல் கிங்ஸ். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரமேஷ் ஸ்ட்ரைக், நான் ஸ்ட்ரைக்கில் சதீஷ். முதல் ஓவர் வடப்பம்பரி அணிக்காக ஆஷிக். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் போட்டுக்காரு. 2வது பந்து பேக் டு பேக் டாட் பாலுங்க. நல்ல ஒரு பந்து வச்சு நல்ல லென்த்ல போடுறாரு. ஒரு டாஸ் பால், அது பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாரு. அதன் காரணமாக 1 more டாட் பால், பேக் டு பேக் டாட் பால். கண்டினியூஸா 3 பால் டாட் பால் வச்சிருக்காரு. பெரிய டார்கெட்டுங்க, அது அச்சீவ் பண்ணணும்னா மினிமம் ஓவருக்கு 4 6 தேவை. ஆனால் கண்டினியூஸாக 3 பால் டாட் பால் போட்டுக்காரு. நல்ல ஸ்டார்ட் ஃபார் வடப்பன் பெருப்பு. ஒன் மோர் டாட் பாலுங்க. கண்டினியூஸாக 4வது பால் டாட் பால் ஃபர்ஸ்ட் ஓவரில் போட்டுக்காருங்க. ஒரு எஜ்ஜி ஒரு மிஸ்ஃபீல்டால் 4 ரன்கள். பவுலர் மேலே தப்பு இல்லை, கீப்பர் அதை மிஸ் பண்ணிட்டாரு. அதன் காரணமாக
4 ரன்கள் கிடச்சிது. நல்ல பவுலிங் தாங்க பவுலர். கடைசி பந்து முதல் ஓவரில் கேட்ச், நல்ல ஒரு கேட்ச், வெல் டேக்கன் ஃப்ரம் த கீப்பர். அடுத்த பந்தே விக்கெட் எடுக்கிறாரு. ஒரு ஓவர் முடிவில் 4 ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் ஆஷிக். முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 4, ஒரு விக்கெட் எடுப்பிற்கு பாம்பே ராயல் கிங்ஸ். அடுத்த பவுலர் ரவீந்தர், ஸ்ட்ரைக்ல சதீஷ். ஒரு இன்சைட் எட்ஜுங்க, நல்லா அடிக்க ட்ரை பண்ணாரு. ஆனால் இன்சைட் எட்ஜ் முறையில் போல்டு. முதல் பதிலே முதல் விக்கெட் எடுத்தார்ப்பா 2வது ஓவரில். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பவன்குமார். அது ஒரு அகலப்பந்து, நல்ல ஷார்ட் ட்ரை, கேட்சிங். ஃபீல்டர் கைக்கே போயிருக்குங்க. கேட்ச் அவுட் முறையில் வெளியேறுகிறார் பவன்குமார். வந்தார் சென்றார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ராகுல். ஹார்டி 6 வடப்பம்புரி பந்து அடிச்சாங்க. ஹார்டி விக்கெட்டை பதிவு செய்வாரா ரவீந்தர்? இல்லைங்க, டாட் பாலுங்க. ஹார்டி விக்கெட் வாய்ப்பை இழந்தார். நல்ல ஒரு பந்து வச்சுங்க, பேக் டு பேக் டாட் பால். 2 பந்துகளுக்கு 2 விக்கெட் எடுத்து 2 பால் டாட் வச்சிருக்காருங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு. கேம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. 5வது பந்து மீண்டும் ஒரு டாட் பால். கண்டினியூஸாக 3 பால் டாட் பால், 2 விக்கெட் 3 டாட் பால். அவங்க 6ஆக பதிவு செஞ்சாங்க, இவங்க விக்கெட் ப்ளஸ் டாட்டாக பதிவு செய்கிறாங்கப்பா. ஓவரின் கடைசி பந்து நல்ல ஷாட்டுங்க. அங்கே ஃபீல்டர் இல்லாத காரணத்தால் 4 ரன்கள். பவர் பிளே முடிவுக்கு வருது. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 9, 3 விக்கெட் எடுப்புக்கு. நெக்ஸ்ட் பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, ஏழுமலை. வடபம்பரிப்பு அணிக்காக ஏழுமலை. நல்லா அடிக்க ட்ரை பண்ணாருங்க, ஆனால் எட்ஜ் ஆயிருக்குங்க. கீப்பர் பின்னாடி தான் போயிருக்கு. அங்கே ஒரு சிறிய ஒரு தடுமாற்றம், மிஸ்ஃபீல்ட். 4 ரன்னை பதிவு செய்ததுங்க, பவுண்டரி. நல்ல ஷாட்டுங்க, ஃபர்ஸ்ட் 6 பதிவு செய்யறாருங்க பாம்பே ராயல் கிங்ஸ். நல்லா அடிச்சிருக்காருங்க, லாங் பிச் பாலுங்க. காத்து பலமா அடிக்குதுங்க, பேட்ல எடுத்தா போதுங்க. அகலப்பந்து நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். நல்லா யோசிச்சு டாட் வச்சிருக்காரு. ஒன் மோர் வைட் இந்த ஓவரில். நல்லா ஹைட் போயிருக்குங்க, கீப்பர்ட்டே இருக்கு. வெல் டேக்கன் ஃப்ரம் கீப்பர். 6 அடித்து தனது விக்கெட்டை இழந்துள்ளார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் புகழ், ஸ்ட்ரைக்கில். நல்லா ஆஃப் சைடில் செல்லமாக தட்டாருங்க டேட்மேனில். அது கிராண்டட் 2 தண்ணியில் போனதால். நல்லா ஆஃப் சைடில் ட்ரை பண்ணாரு, ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காரு. ரன் அவுட் வாய்ப்பா, ரன் அவுட்டுங்க. அவரே பிடிச்சி ஓடி போய் அடிச்சாருங்க. நல்ல ரன்னிங்க ஃபீல்டர். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 23, 5 விக்கெட் எடுப்புக்கு. அடுத்த பவுலர் யாஷ். நல்ல லாங் பிச்சா போட்டுக்காருங்க, நல்லா வளைச்சி மடக்கி அடிச்சிருக்காரு. 1 பிச் பவுன்ஸ் எடுத்துறாருங்க.
நல்லா ஹைட்டாக இருக்காருங்கப்பா, அதனால் எடுத்துறாருங்க. அதை பவுண்டரி சேவ் பண்ணியிருக்காரு. டாட் பால். வைட். டாட் பால். தனது அணிக்காக 50க்கு மேல அடிச்சாருங்க யாஷ். ஓவர் வீசி கொண்டிருக்கிறார். நல்லா அடிச்சாருங்க லெக் சைட்ல. ஒரு சிறிய தடுமாற்றம். ஒரு ரன் மட்டுமே. இன்சைட் எட்ஜ். அது ஒரு டாட் பால். கடைசி 2 பந்துகள். விக்கெட். போல்டு முறையில் அவுட் ஆயிட்டார்ப்பா. தனது பங்கிற்காக ஒரு விக்கெட்டை பதிவு செய்துள்ளார் யாஷ். நெக்ஸ்ட் பால் கடைசி பந்து ரீபால். நல்ல ஒரு டெலிவரி. டாட் பால். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 29. 6 விக்கெட் இழப்பிற்கு. 5வது ஓவர் ரேணு நல்லா போட்டாருங்க. ஆஃப் சைடு ஒரு நல்லா தடுத்து ஆடினாரு. ஒரு ரன்ங்க. 2வது பந்து நல்ல ஒரு பந்து வீச்சு. டாட் பால். ஒன் மோர் நைஸ் டெலிவரிங்க. நல்ல ஸ்பீடா வந்திருக்குங்க. டாட் பால். நல்ல ஷாட். ஸ்ட்ரைட்ல கேட்ச் நினைக்கிறேன். எஸ், வெல் டேக்கன் ஃப்ரம் த ஃபீல்டர். 1 மோர் விக்கெட்டை பதிவு செய்துள்ளார்ப்பா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரஞ்சித். ஸ்ட்ரைக்ல வைட். நல்ல டாஸ் எடுத்துருக்காருங்க. 1 மோர் கேட்ச் நினைக்கிறேன். அங்க ஒரு மிஸ் கேட்ச். கேட்ச் ட்ராப் ஆயிடுச்சுங்க. இதுக்கு முன்னாடி நல்ல கேட்ச் எடுத்தாரு. ஆனா இந்த முறை வாய்ப்பை தவறி விட்டாருங்க. லாஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்ல. ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்துங்க. 4 ரன்களுங்க. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35. 8 விக்கெட் எடுப்பு இருக்குப்பா. ஆட்டத்தின் கடைசி ஓவர். ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. வடப்பம்பு வரிப்பு இருந்தாலும் 6 ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும். 6வது ஓவர். நல்ல ஷாட்டுங்க. கவர்ஸில் சான்ஸ் ஃபார். தடுத்துறாருங்க. 1 ரன் மட்டுமே. முஷீர் தனது அணிக்காக கடைசி ஓவரை வீசி கொண்டிருக்கிறார். நல்ல ஷாட். திரும்பவும் மிட் விக்கெட்ல. 1 ரன் மட்டுமே. நல்லா ஸ்ட்ரைட்லேயே அடிச்சாருங்க. நான் ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு. பேக் டு பேக் சிங்கிள். இது ஒரு ரன் அவுட் முறையில் பேட்ஸ்மேன் வெளியேறுகிறார். நல்லா எடுத்திருக்காரு. ஆனால் அவுட் சைட் எட்ஜில் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. 1 பிச். ஆட்டத்தின் கடைசி 2 பந்துக்கள். நல்ல டாஸா வாங்கி காலில் வாங்கியிருக்காருங்க. யார்கர் லைன்ல விழுந்த பால். மீண்டும் ஒரு டாட் பால்.